இந்த வாரம் கூட நாம் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு பாராட்டின நல்ல இரக்கம், தயவு, அவருடைய கிருபை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் எத்தனையோ முறை எத்தனையோ வருஷங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். 8வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆண்டவர், சில நேரங்கள் நமக்கு ஆண்டவராக இயேசுவை பற்றி தவறாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதோ கொஞ்சம் வல்லமையில் குறைந்தவர் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. பிதா குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய பேருக்கு புரியல தான். நமக்கும் முழுசும் புரிஞ்சிருச்சுன்னு நம்ம அதை போராடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு புரிகிற லெவல்லே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாங்க. நம்ம திருத்துவத்தை முழுசுமாய் புரிந்து கொண்டோம், புரியணும் அப்படின்லாம் இந்த குருவி மூளையில் போட்டு மண்டையை போட்டு உடைக்க தேவையில்லை. அதை தேவன் தம்முடைய பாணியில், தம்முடைய ஞானத்தில், தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி எப்படியெல்லாம் புரிய வைக்கணும் அப்படி புரிய வைப்பாங்க. ஆனால் நாம் இயேசுவை கொஞ்சம் ஏதோ சோட்டா போல, சின்னவர் போல நாம் பார்க்கக்கூடாது. அவரை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் வாசித்தால், நாம் வாசித்தோம், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவரை பற்றி ஏசாயா சொல்லும்போது அவர் எப்படி பேசுகிறார்? 40ஆம் அதிகாரம். அந்த தேவன் தம்முடைய மந்தையை, தம்முடைய மக்களை அந்த மேய்ப்பனானவர் நடத்துகிறார் என்று சொல்லிட்டு அவரை பற்றிய மகிமையை, வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறார். வாசி பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், 40-11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் நம்மை மேய்ப்பன் சொன்ன உடனே எதுவும் தவறாய் அல்லது குறைவாய் மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்து அவர் பேசுகிற தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பர்வதங்களை துலோக்கோலாலும் மலைகளை தராசலாலும் நிறுத்தவர் யார்? அந்த நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். நானே நல்ல மேய்ப்பன், நான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர் 14ஆம் வசனம். தனக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியையும் அறிவிக்கவும் அவர் யாரோடும் ஆலோசனை பண்ணினதில்லை. அவர் சர்வ ஞானி, தேவாதி தேவன், சாலமோனிலும் பெரியவர். அவர் யாரோடு உட்கார்ந்து கமிட்டி போட்டு யோசித்து இப்படி செய்யவா அப்படி செய்வான்னு அவர் யாரோடு யோசித்ததில்லை. அவருக்கு மனுஷன் ஒரு ஆலோசனையும் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு அவர் அடுத்த வசனத்தில் பாருங்க. இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளியை போலவும் தராசிலே படியும் தூசியை போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தாக்குகிறார் அவர். இப்படிப்பட்ட பராக்கிரமும் மகிமையும் நிறைந்த தெய்வம் ஆண்டவர் இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான இவ்வளவு பெரிய மகா பெரிய தெய்வத்தை ஆராதிக்கவும்
தொழுது கொள்ளவும் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. இன்னும் ஆண்டவரை பற்றி நாம் வாசிப்போம்னால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரிய 2ஆம் வசனம். நாம் ஓடுற ஓட்டத்தில் நாம் அப்படி விளங்கி கொள்ளுகிறதில்லை. இயேசுவை கவனித்த நம்முடைய ஓட்டத்தை ஓட நாம் அழைக்கப்பட்ட மக்கள். 2ஆம் வசனம் யோவான் 1:2 3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்மளை மேய்க்கிறார், சர்வ வல்லமுள்ள தெய்வம். இன்னும் கொலைசீர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ன பேசுகிறார்னு பாருங்க. அவரை பற்றி அவர், அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை பற்றி அவர் பேசுகிற விதம் 1:16. வீட்டில் போய் மற்ற வசனங்களெல்லாம் படித்தா நமக்கு விஷயங்கள் புரியும். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது யாரை பற்றி பேசுது? இயேசுவை, கர்த்தராகிய இயேசுவை பற்றி. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகா கனமும் கிருபையும் பொருந்த தேவன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியில் அடிமையின் ரூம் எடுத்து மனுஷர் சாயலாகி, மனுஷனா இல்லை, அப்படி வளரக்கூடாது, நம்மளை போல் அப்படின்னு ஏதோ ஒரு கொச்சையாய் நம்ம யோசிக்கக்கூடாது. நான் சொல்ல வர்றது, அவர் நம்முடைய சாயல் அவர் எடுத்து இந்த பூமிக்கு வந்தபோது, இந்த உலகத்தில் கேட்டிங்கன்னா நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு எழுதியிருக்கு. எங்கே எழுதியிருக்கு? ரோமரில். இந்த உலகத்தில் இருந்த ஒரே நீதிமான் கிறிஸ்து தான். ஒரே ஒரு விசுவாசினா இயேசுதான். அடிமையின் ரூம் எடுத்து அவர் மனுஷன் சாயலாகி இந்த பூமிக்கு மண்ணுக்கு தேவத்துவத்தை எல்லாவற்றையும் விட்டு அவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தபோது பிதாவை காண்பிக்க வந்த அவர் விசுவாசித்த ஒரே விசுவாசி அவர் மட்டும்தான். அவர் தான் நீதிமான், வேற யாரும் நீதிமான் இல்லை. அவர் ஒருத்தர் தான் நீதிமான். இன்னும் சொல்லுவாங்க பெரிய ஞானிகள், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவர்னா ஒருத்தர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்தவர்னா ஒரே ஒருத்தர் தாங்க இந்த பூமியில் இருந்தார் மனுஷனா வந்து. அவர் யாரு? கிறிஸ்து. பாக்கியெல்லாம் குழப்படி, பாக்கியெல்லாம் பாவிகள். கிறிஸ்தவரா ஒருத்தர் வாழ்ந்திருந்தார் அப்படின்னா அவர் கிறிஸ்து தான். இந்த பூமியில் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்தவர். அவர் மட்டும்தான் விசுவாசி. தெய்வ பயம் அப்படின்னா அவர் மட்டும்தான் இந்த பூமியிலே வந்து மாம்சம் இரத்தமாகி தெய்வ பயமாய் வாழ்ந்த ஒருவர். அப்படி ஏசாயாவில் அப்படித்தான் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவருக்கு சுகந்த வாசனை. எந்த மனுஷனுக்கு அப்படி இருந்ததில்லை. இந்த பூமியில் கர்த்தர் அப்படி மனுஷனாய் வந்தபோது அவருக்கு இருந்த ஒன்று. அவர் இந்த பூமியில் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் வந்தபோது அவர் விசுவாசித்து வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த நீதிமான் அப்படி உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு பிலாத்து மனைவி என்ன சொன்னாங்க? இந்த நீதிமானுக்கு இப்போ அவர் தான் நீதிமான். அப்போ இருந்ததில் நீதிமான் யாரு? அதான் சொல்கிறேன், அவர் தான் நீதிமான். இந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாது. அவர் தான் நீதிமான், அவருக்கு ஒன்றும் செய்யாது. அந்த நீதிமான் எப்படி பிழைத்தார்? விசுவாசத்தினால. அவர் இந்த பூமியில் வந்து விசுவாசத்தினால பிழைத்ததான் நமக்கு பிதா ஒருவர் இருக்கிறார், கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்கலாம் சொல்லி 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 நம்மளை ஞாபகப்படுத்தி அவர் வாழ்ந்த வாழ்வு விசுவாச வாழ்வு. அவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அவருக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? இந்த நீதிமான் அப்படித்தான் நான் அவரை பேசியிருக்கிறேன். அவர் 30 வருஷம் தச்சு வேலை செய்தார், சம்பாதிக்க வேண்டியிருந்ததா? அவர் 100% தெய்வம் தான்.
நான் இப்போ மனுஷன் கொண்டு வந்துடல, நீங்கள் அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் 100% தெய்வமாக இருந்தவர் பூமியில், 100% மனுஷனாக இருந்தவர். அவர் தெய்வம் சம்பாதிக்கணுமா? இல்லை. அப்போ மனுஷன் தானே சம்பாதிக்கணும். மனுஷன் 30 வருஷமாக சம்பாதித்தாரா? பணம் சம்பாதித்தாரா? அவங்க அம்மா சொல்கிறாங்க, சும்மா அப்படி யோசித்து பாருங்க. மரியம்மா சொல்கிறாங்க, தம்பி மத்தியானத்துக்கு ஒன்றும் இல்லை, அல்லது மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது, நாளைக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் என்ன தான் நினச்சிட்டு செய்திருப்பார்? அவர் தான் பிதாவே நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் மனுஷனாக வந்திருக்கிறேன், தச்சு வேலை செய்கிறேன், சம்பாத்தியம் எனக்கு வரணும், பணம் வந்தால் தான் அம்மா கேட்குறத வாங்கி கொடுக்க முடியும். எங்கே போனார்? நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். எங்கே போனாங்க? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க. தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன வந்தது அப்படின்னு யோசித்தார். அவர் போய் பிதாவே எத்தனையோ தேவையாக இருக்கும், நான் தெய்வமாக இருந்தால் எல்லாம் செத்த நாளில் காரியங்கள்லாம் மாறி போயிடும். நான் இப்போ தெய்வத்துவத்தின் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை விட்டுவிட்டு இப்போ மனுஷனாக நான் வந்திருக்கிறேன். அம்மா நாளைக்கு நைட்டிலிருந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லும் இதான் என்ன சொன்னாங்க? ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாரு, அவைகளை பிழைப்பூட்டுகிற நான் உங்களை பிழைப்பூட்ட மாட்டேன்னா? அதைத்தான் நம்மகிட்ட வந்து சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிதா என்னுடைய பிதா. நான் இந்த பூமியில் தேவனுக்கு தேவன் சமமாக இருப்பதை விட்டுவிட்டு மனுஷனாய் வந்தபோது ஒரு மனுஷன் இந்த பூமியிலே தெய்வத்தை அண்டிக்கொண்டு விசுவாசித்து எப்படி வாழணும், தெய்வ பயத்தோடு எப்படி வாழணும், விசுவாசித்து எப்படி வாழணும், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் எப்படி ஒவ்வொரு மனுஷனும் பிழைக்கணும் அப்படிங்கிறத இந்த பூமியில் நமக்காக ஒருவர் வாழ்ந்தார். நமக்காக ஒருத்தர் இரட்சகர் ஆனார், நமக்காக ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் நமக்கு பதிலாக. அவர் தான் மூத்த பிள்ளை. அவங்க வீட்டில் 7 பேர் சொல்லுவாங்க, அல்லது இயேசுவோட சேர்த்து 8, அது இயேசுவோட சேர்த்து 7. எப்படி அட்லீஸ்ட் சகோதரிகள்னு எழுதியிருக்கு, எத்தனை சகோதரிகளும் தெரில. பெண் பிள்ளைகள், அம்மா, சகோதரர்கள் எல்லாருக்கும் தலைமை பொறுத்து படுத்து சம்பாதிக்கிறவர் ஆண்டவர் இயேசு தான். இப்போ அவர் நினச்சிருந்தா அவங்க அம்மாட்ட நான் சொன்ன மாதிரி அரிசி இல்லைன்னு சொன்னாங்க, ஏம்மா போய் பானையை திறந்து பாருங்கன்னு சொன்னால் போதும், அவங்க பானையில் அரிசி வந்துருமா வராதா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எல்லா மீனும் வலையில் போய் மாட்டிடுச்சா இல்லையா? யாருக்கு? பேதுருக்கு. ஒரு மீன் அந்த வலையில் மாட்டக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு மீனும் போய் மாட்டலை இல்லை. ராத்திரி முழுவதும் அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த, அதனால தான் முன்ன படித்தேன் நான். காற்றை கைப்பிடியில் பிடித்திருக்கிறார், பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்திருக்கிற நம்முடைய தெய்வம். அந்த தேவன் இந்த பூமியில் அடிமை நோம் எடுத்து மனுஷர் சாயலாகி வந்தபோது சாரி பார்த்து விதவிக்கு நடந்ததா இல்லையா? எண்ணெயும் மாவும் குறையிலையே பஞ்சகாலம் முழுவதும். ஏம்மா நீங்கள் போய் பாருங்கள், பானையில் அரிசி இருக்கும்னா இருக்கும். ஆனால் அவர் தனக்காக ஒன்றுமே செய்யலை. அதுதான் அந்த தெய்வத்துவத்தை, அவர் அந்த தெய்வத்துவத்தை தேவனுக்கு சமமாக இருப்பதை இழந்து இந்த பூமியிலே நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு இரட்சகரானார், நமக்கு உதவி செய்யும்படி அது நடக்கும். அப்படி அவர் சொன்னால் நடக்கும். ஏம்மா தம்பிக்கிட்ட ஒரு தூண்டியை கொடுத்து விடுங்க, அந்த குளத்துல போய் ஒரு மீனை பிடிக்க சொல்லுங்க, அந்த மீன் வாயை திறந்து அதில் ஒரு தங்க காசு இருக்குன்னு சொல்ல முடியாது. சொன்னாரா? சொல்லலையா? இது திருதுன்னு பிடிக்கிறீங்க. சொன்னார், வரி கட்டணும். தனக்குன்னு அவர் செய்யலை, தான் குடும்பத்துக்குன்னு செய்யலை. அரசாங்கத்தினுடைய வரி, அரசாங்கத்துக்காக என்ன செய்தாங்கன்னா, பேதுருட்டு தானே போய் தூண்டி போடு, மீனை பிடி, மீன் வாயில் என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும், அது உனக்கு எனக்கு வரியை கட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? இதை மரியம்மாவுக்கு சொல்ல முடியாதா? என்ன யோசிக்கிறீங்க? தாராளமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு இரட்சகராக இருக்கிறதுக்காக அவர் விசுவாசத்தினாலே பிழைத்தார். தங்கச்சிகள் வந்து சொல்லியிருக்கலாம், எத்தனை கஷ்டப்படுற எவ்வளோ பேர் நாம் பார்த்துருக்கோம். ஒரு வேளை இப்போ நம்முடைய கஷ்டங்கள் மாறி இருக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு கிளியெல்லாம், மாற்று ட்ரெஸ்ஸு ஒன்று தான் இருக்குன்னு இல்லாமல் இருக்கலாம். அண்ணே
ட்ரெஸ் இல்லைன்னு என்ன செய்வார்? வேலை வந்தால் தானே, சம்பாத்தியம் அதிகமாக இருந்தால் தானே வாங்கி தர்றாமா? நாம் எப்படி ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைக்கிறோங்கிறது தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாம் எப்படி உடனே கடன் வாங்கிடலாம், யாரை கேட்கலாம், பணக்காரங்க யார் சபைக்கு வர்றா அப்படி யோசித்தாங்க. ஒரு மாதம் சாயங்காலம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னா, இல்லை என்ன எப்போ பார்த்தாலும் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படியே இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியா? இல்லை, இது அவனிடத்தில் போய் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் பிழைக்கணும்ல. போய் பிதாவே அப்படி ஜெபிச்சா என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? ஒரு மீனை தூண்டிய போடு, மீனை பிடி, தங்கப்பணம் இருக்கும், அதை எடுத்துக்கலாம்னா காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார். அவைகளை உடுத்துகிற உங்கள் பிதா உடுத்து வைக்க மாட்டாரா? நான் உடுத்து வைக்க மாட்டேனா? அந்த விசுவாசத்தை தான் நமக்கும் கொண்டு வந்து சொன்னாங்க. சும்மா இதெல்லாம் சொன்னால் நமக்கு என்ன தான் புரியும்னு நினைக்கிறீங்க? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. குருவியை போய் பார்க்க சொன்னால் சோறு இல்லைன்னு போய் நிற்கிறேன், குருவியை போய் பார்க்க சொல்கிறாங்க. என்ன கேலி குத்தா இருக்குன்னு தோணுமா? ஒரு நீதிமான் விசுவாசி அப்படி இருக்க மாட்டான். தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்ட விசுவாசி ஆக்கப்பட்ட மனுஷன் விசுவாசத்தினால தான் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் எப்படி பிழைக்கிறது அப்படிதான் அவங்க காண்பிச்சாங்க. அப்படிப்பட்ட நல்ல வாழ்வுக்கு தான் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வாசித்தோம் சங்கீதம் 3ல் ஒரு வார்த்தை, நாம் எல்லாரும் விசுவாசித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். சிலருக்கு நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், நான் நல்லாகிடுவேன்றாங்க. எப்படி நீதிமான் ஆகிறதுன்னு கேட்டால் பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணுன்றாங்க. நீதிமான் ஆகிறதுக்கு வேதம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நீதிமான் ஆப்படணும்னு எழுதியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் நல்லாகணும், இன்னும் கொஞ்சம் நான் நல்லாகும். எப்போ நல்லாகும் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நல்லாகணும், இன்னும் கொஞ்சம் பைபிளை படிக்கணும் நீதிமான் ஆகிறதுக்கு. இல்லை, அப்படி எழுதி இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுக்கு தேவன் உணர்த்தணுமா? புரியுதா? ஞானஸ்நானம் நான் எடுக்கணும், அதுக்கு தேவன் எனக்கு உணர்த்தும் போது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு தேவன் உணர்த்தணுமா? புரியல, இல்லை, வேண்டியதில்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார் என்று எழுதியிருக்கு. நான் விசுவாசித்தா போதும், ஞானஸ்நானத்துக்கு இன்னும் உணர்த்த வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வேதத்தில் எழுதியிருக்கு. ஏற்கனவே வேதத்தில் எழுதியிருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு. இனி தேவன் ஒன்றை உணர்த்த போறதில்லை, எழுதுனதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சா போதும். இப்படிதான் நம்முடைய குழப்பம். நான் கொஞ்சம் பைபிள் படிக்கணும், கொஞ்சம் முழங்கால் போடணும், ஜெபிக்கணும், நீதிமானாய் மாறுகிறது. நான் அது செய்யணும், இது செய்யணும், என்ன செஞ்சு நீதிமானாய் மாற முடியாது. அப்படி வேதம் சொல்லலை. வேதம் எப்படி சொல்லுது? விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால், என்னத்தை விசுவாசத்தினால? 5 அதிகாரம் படித்ததுனால, காலையில் எழுந்து ஜெபிச்சதுனால, காணிக்க கொடுத்ததுனால, வார வாரம் சபைக்கு வந்ததுனால எத்தனை பேர் நீதிமானாக மாறிட்டாங்க? ஆக மாட்டோம். ரோமர் 4:25 எப்படி எழுதியிருக்கு? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படும்படிக்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதை இருதயபூர்வமாய், மனப்பூர்வமாய், இருதயத்தில் நொறுங்குண்டவனாய், நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்துக்காகத்தான் நீங்க மரிச்சீங்க, நான் பாவி என்று ஒரு மனுஷன் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசித்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தால், இவ்விதமாய், அடுத்த வசனம் 5:1, இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா தேவனிடத்துல சமாதானம் பெற்றோம். 2வது வசனம் ரோமர் 5:2, நான் நேற்று வாசித்த இன்னும் கொஞ்சம் ஒருபடி அது ரொம்ப அருமையா இருக்கு. அது எப்படி சொல்றாங்க அப்போஸ்தலன்? விசுவாசத்தினால் நாம் அடைஞ்ச நீதி. ஒரு சிலருக்கு எப்பவுமே திருப்தி இருக்கிறதுல எப்போதுமே குற்றமனம், எப்ப பார்த்தாலும் தலை நிமிர்ந்தே இல்லை, எப்பவும் ஒரு ஆக்கினை சிந்தை இருந்துகிட்டே இருக்கு. தலைகளை நிமிர்த்தி வெக்கப்பட மாட்டோம்னு எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசிக்க முடியல. காரணம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் மூலமாய், யார் மூலமாய்? கிறிஸ்து மூலமாய்.
இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை, எந்த கிருபையில் நீதிமானாகி தேவனோடு ஒப்புரவாகும் இந்த கிருபையில். நாம் அதுக்கு முன்னாடி வாசிக்கிற நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம். எப்படி நீதிமானாய் மாறுகிறதா பவுல் சொல்கிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம். இப்ப எப்படி நீதிமானாய் மாறுகிறது? நீதிமானாய் மாறுகிறதுக்காக தேவன் ஒன்று செய்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்க ஒன்று செய்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறதுனால, இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசிக்கிறதுனால, என் பாவங்களுக்கு இப்ப பாடணுமே, என் கைகள் செய்த பாவத்துக்காக நீங்க காயங்கள் பட்டீங்க, நான் பாவம் செய்த அவர் காயங்களை பார்க்கிறார். இவ்வளவு காயங்களை ஏற்ற பிறகு இவன் பாவம் செய்கிறானே, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறானே. என் கால் நடந்துட்டால் அவர் தன் காலின் காயங்களை பார்க்கிறார். விசுவாசித்து வந்தான், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று விசுவாசித்து வந்தவன் இப்ப கால் போன போக்கில் போகிறானே. அப்ப இந்த காலின் காயங்களை மறந்துட்டானோ? அவர் தன் காலின் காயங்கள் பார்க்கிறார். அப்ப விசுவாசத்தினாலே தேவன் செய்ததை விசுவாசம்னா என்னன்னா, தேவன் உன்னை செய்ததை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நானா ஒன்று உண்டாக்கிக்கிறது இல்லை. நான் கேட்டேன், பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட, நான் கொஞ்சம் பைபிள் படித்தா நல்லாயிருவேன். நல்லதுதான், இன்னும் கொஞ்சம் நல்லாகணும். எப்போ நல்லாவீங்க? நீங்கள் நீதிமான் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆனால் நீதிமான் ஆகிடும். அப்படியா? இதெல்லாம் அஞ்ஞான மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் அல்லது. விசுவாசத்தினாலே நீதிமான், இங்கே எழுதியிருக்கிறபடி இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு இருக்கிறோம். நாம் விசுவாசத்தில் நிலை கொண்டு இருக்கிறோம். அவர் என் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, தேவ மையமே அடைவோம் என்கிற நம்பிக்கையை தேவனே தருகிறார். எப்படியெல்லாம் நாம் நீதிமான் ஆகி நாம் ரட்சிக்கப்பட்டு நமக்கு என்ன நடக்கணும் 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஆழமாய் மனம் திரும்பி வந்து விசுவாசித்து மனம் திரும்பி வந்தபோது நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை தேவன் தந்து நம்முடைய இருதயங்களில் தேவன் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அந்த நம்பிக்கைன்னு தான் எழுதியிருக்கு. ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை பாவத்தில் தலைகுனிய வைக்காது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. பாவத்தில் தலைகுனிகிறோம்னா நாம் இந்த 3-4 வசனங்களின் வழியாய் கடந்து வரல. இந்த 3-4 வசனங்களை விசுவாசித்து நாம வராதனால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படலை. தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படாதனால பாவத்துக்கு முன்பாக, பணத்துக்கு முன்பாக, அதுக்கு முன்பாக, இதுக்கு முன்பாக தலை குனிஞ்சு நிற்கிறோம். விசுவாசுக்கு முன்பாக தலை குனிஞ்சு நிற்கிறோம். என்ன எழுதிக்கிறோம்? அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்படி விசுவாசத்தினாலே நீதிமானான ஒரு மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நான் வாசித்த ஒரு அருமையான வார்த்தை இதில் நான் பார்த்தேன். என்ன எழுதியிருக்குன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. எதாவசனம் 2. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் வந்த ஒரு மனுஷன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான தேவகுமாரன் ஒரு மனுஷனாய் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் எழுதியது. அவர் எப்படி வாழ்ந்தார்? ஏசாயா 50ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாரும் எத்தனையோ முறை கேட்ட வசனங்கள் தான், புதுசு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம கேட்கிறத மறந்து போகிறதுனால, அல்லது நமக்குத்தான் தெரியுமே அப்படின்னு சுயநீதியில நாம் தலையை விரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது புரியாம போயிடுது. சுயநீதி இல்லாத இருதயத்தில் நொறுங்குண்ட மனுஷனாய் இருக்கிறவர்களுக்கு
அது புரிஞ்சு இருதயத்தில் ஒரு வெளிப்பாடாய்த்தான் வரும். தேவனுடைய வார்த்தை போதும் ஒரு வெளிப்பாடு. நான் இப்போ சொன்னேனே, இந்த ரோமர் 4:5 எல்லாம், இதெல்லாம் தேவன் மனுஷனுக்கு கொடுக்குற வெளிப்பாடு, மனக்கண்ணை திறக்கிற வாழ்வு. இது அறிவல்ல. இந்த அறிவு இருக்கிறதுனால தான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லாகணும், இன்னும் கொஞ்சம் பைபிள் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், அப்போ நீதிமானாய் மாறிடுவோம்னு சொல்லுவோம். நம்ம நீதிமானாய் மாறுகிறது விசுவாசத்தினால. தேவன் நமக்கு தம்முடைய குமாரனை கொண்டு செய்ததை விசுவாசிக்கிறதுனால. என்ன சொல்கிறாங்க பாருங்க, 50ஆம் அதிகாரம். ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கு, அவர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் காலையில் எழுந்த உடனே ஒன்று சொல்லணும். தேவன் நமக்கு சொல்லணும். கடாமடான நம்ம மிருகங்களை போல எழுந்தி உதறி போட்டுட்டு போகிறதால சிலிப்பிக்கிட்டு, தேவனே இன்னைக்கு எத்தனையோ சோதனைகள், நெருக்கங்கள், வேலை, மனுஷர்கள், குடும்பம், பிள்ளைகள், எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நான் போகிறேன். என்னை பார்க்கிற எத்தனையோ மக்கள், இழைப்படைந்து சோர்ந்திருக்கிற மக்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல, இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியணும் பிதாவே. அவர் தேவனாயிருந்தால் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் மனுஷனாக இந்த பூமியில் தேவனாயிருந்தால் அவர் ஒன்றும் செஞ்சிடல. தேவனாருக்கு செய்தது நிறைய இருக்கு. மனுஷனாயிருந்து நமக்கு இரட்சகராய் பல காரியங்களை அவர் செய்து முடித்தார். அதில் ஒன்று, இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல எனக்கு சொல்லும். கல்விமானின் நாவை போல எனக்கு தந்தருளினால் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நான் எதிர்க்கலை, நான் பின்வாங்கலை அப்படின்னு அவர் பேசிட்டு இந்த பூமியில் இருந்தபோது 7ஆம் வசனம் 6, அடிக்கிறவனுக்கு முதுகையும் தாடையை பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை. தேவன் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் 100% தெய்வமாக இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் மறைந்து போனார், கடல் மேல் நடந்தார், 4 நாள் மரித்தவனை உயிரோடு எழுப்ப யாரா எழுப்பினாங்களா? அவர் தேவன் நிரூபித்தார். அவர் தேவன். ஆனால் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது அடிக்கிறவனுக்கு அவரை தொட முடியும் யாராவது? கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்தாங்க. அவர் நான் தான் சொல்லி இப்படி போனார். என்ன நடந்தது? எல்லாரும் பின்னாடி விழுந்துட்டாங்க. அவ்வளவு வல்லமையும் பராக்கமும் நிறைந்த ஆண்டவர் அவர். நமக்கு இரட்சகராய் அவர் கடந்து போனது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் ஒரு மனுஷனை எப்படி படைக்கணும்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். விசுவாசத்தினால பிழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற தைரியம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படேன். தேவ அன்பு என்னுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்னை தலைகுனிய வைக்காது. பாவம் செய்து பாவத்துக்கு முன்பாக விழுந்து போக வைக்காது. ஒருவேளை நான் தடுமாறலாம், ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஆனால் உடனே எழுந்து நின்று நான் ஆண்டவரிடத்தை அறிக்கை செய்து அவரை நோக்கி ஓடுவேனே தவிர அந்த பாவத்தை இச்சித்து கொண்டு பின்னாடியே போக மாட்டோம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவன். அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் கழுவப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள். பாவத்தில் இன்னும் நமக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நாம தான் நம்மளை கேட்டு பார்க்கணும், நாம நீதிமான் ஆக்கப்பட்டவளா? உண்மையாகவே பரிசுத்த ஆவி நம்ம எழுதில் ஊட்டப்பட்டிருக்கிறதா? குறைவுகளை கண்டெல்லாம் ஆண்டவர் எப்போதுமே மனுஷனை தயங்குகிறதே இல்லை. ஆனால் மனுஷன் எடுத்துக்கிற மறைவுகளை கண்டு தான் அவருக்கு காரியம். குறைவுகளை கண்டு ஆண்டவர் எப்போதும் 6 புருஷனோட வாழ்ந்த பெண்ணை கண்டு அவருக்கு ஒரு குறைவும் தோணலை. ஊரடிச்சு ஒலையில் போட்ட சகைவை பார்த்து அவருக்கு ஒன்று இதுவும் தோணலை. ஆனால் மறைவுகளை கண்டு அவர் மறைவுகளை கண்டு மாய்மாலத்தை கண்டுதான் அவர் கடுமையாக கடிந்து கொண்டார். சகைவை கடிந்து கொண்டார். 6 புருஷனோட வாழ்ந்த பெண்ணை கடிந்து கொண்டார். விபசாரத்தில் கையும் களவுமாய் பிடித்த பெண்ணை பார்த்து கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். பரிசேயர்களை கடிந்து கொண்டார். சுயநீதிக்காரர்களை. அவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் பிழைப்பே கிடையாது. அவர்கள் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, மத வாழ்வு, போலித்தனம். ஒரு நீதிமான், தேவன் தான் என்னுடைய நீதி, அவர்தான் என்னுடைய ஞானம், அவர்தான் என் பரிசுத்தம், அவர்தான் என் மீட்பு என்று இருக்கிற ரோமர் 1 கொரிந்தியர்
ஒன்று கடைசி. அப்படி மாம்சமான எவனும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறதே இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாரை போல நான் கேட்கிறேன். இப்படிதான் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். என்னை நீதிமானாக்குகிறவர் ஆக்கினவர் சமீபித்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரால் நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களுக்கு கீழே நீங்கள் படித்து பார்க்கணும். 32ஆம் வசனம்னு நினைக்கிறேன். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதுக்கு பிறகு எழுதியிருக்கு, நீதிமானை குற்றப்படுத்துகிறவன் யார்? அவரே அவனுக்காக மரித்திருக்கிறார், அவரே எழுந்திரும் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் எப்போ பார்த்தாலும் தைரியமா இருக்கிறான். அவன் ஆகாயத்து பறவைகளை பார்த்து பிழைக்கிறான். தேவனுடைய வாயிலிருந்து சமயத்துக்கேற்ற வார்த்தை. இப்போ நான் காலையில் யோசிச்சுக்கிட்டு தான் நான் பேசிட்டு வந்தேன். அப்படி ஒரு 14 வயசுக்கு பையனுக்கு இல்லை, நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெளிப்பாடு. அது அறிவல்ல, புத்தி இல்லை, படிப்பல்ல. சில சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்குறேன், வாலிபரெல்லாம் பார்க்குறேன், எதுவும் புரிஞ்சா மாதிரி தெரியல. புரிய வேணாம், புரியாது. அது புரியணும்னு நினச்சா இது சாகிற வரைக்கும் புரியாது. இது வெளிப்பாடு, தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறது. பரலோகத்திற்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தின தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற வெளிப்பாடே அறிவல்ல, சபைக்கு வந்து கற்றுக்கொண்டதல்ல. தேவனுடைய குமாரங்கிற வெளிப்பாடே பரலோகத்திற்கிற பிதா கொடுத்தது. இரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு எந்த அறிவும் எந்த படிப்பும் புரிதலும் வெளிப்படுத்தாதது. அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் தான் இருக்கும். இது வெளிப்பாடு. ஒரு 14 வயசு பையனுக்கு அவிசுவாசி திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசுவார்? சொல்லுங்க, எப்ப பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு 5 வயசு பையனுக்கு தான் பேசிட்டு போறா அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாதுன்னு. எப்போ பேசணுமோ மறுபடியும் பிறந்திருந்தா, மனம் திரும்பி இருந்தா, தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தா, தேவனுடைய ஆவி இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தால், இதெல்லாம் விசுவாசித்து அந்த நிலைக்கு நாம் வந்திருந்தால் சரியான நேரத்தில் கரெக்டாக பேசுவாங்க. அவங்க எல்லாத்தையும் இதையும் போட்டு குழப்பறதில்லை. எப்போ திருமண வயதை எட்டி இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, ஒரு பையனுக்கு, நீ அவிசுவாசிய எப்படி எழுதியிருக்காது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதே. கரெக்டாக பேசுவாங்க. 5 வயசு பையனுக்கு இல்லை, 60 வயசில் என்ன பேசணுமோ பேசுவாங்க, 40 வயசில் என்ன பேசணுமோ பேசுவாங்க. அந்தந்த நேரத்துக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுவாங்க தேவன். அதுதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிற. அவர் பேசுவாங்க, நம்மளோட எல்லா சூழ்நிலையிலும் பேசுவாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்து நம்மளை தப்பு வைப்பாங்க. இங்கே என்ன எழுதியிருக்கு? என்னை நீதிமானாக்குவர் சமீபித்திருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எதிராளி? பிசாசு. அவன் என்னிடத்தில் வரட்டும், பயந்து ஓடி போவான். கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தர் நீதிமானாக்குன, கர்த்தர் டெக்ளேர் பண்ணின என் பிள்ளைன்னு சொன்ன ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு பயப்படுவானா? அல்லது நாம பிசாசை பார்த்து பயப்படுவோமா? பிசாசு பயப்படுவோம். நாம எப்படிதான் பிசாசை ஜெயிக்கிறோம்னு எழுதியிருக்கேன். 40 வருஷமா இருக்கிறேன், என்ன உண்மை, என்ன நீதி, நான் சபையில என்னென்னலாம் செஞ்ச ஆளு, நான் ஓடிப்போன்னு எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கு? நான் சபைக்கு வந்த நாள்ல இருந்து நாம் பட்ட பாடு என்ன? சபைக்காக தன்னலமற்ற தியாகி நான். இயேசு நாமத்தில் போனா போயிடுவான்னா? எப்படி எழுதியிருக்கு? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் எப்படி எழுதியிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால், நம்முடைய நீதியினால், நம்முடைய புண்ணியத்தினால் அல்ல. போனா போக மாட்டேன். உன்ன மாதிரி எத்தனையோ ஆளை பார்த்துருக்கேன். இருதயத்தில் கபடனே சட்டையை பிடிச்சி கிழிச்சிடும். நம்ம நீதி சபைக்குள்ள வந்த நாள்ல இருந்து என் தியாகம் என்ன தியாகம், என்ன தியாகம்? உன்ன மாதிரி தியாகம் செய்கிறவங்க எல்லா மதத்திலையும் போய் பாரு, நெருப்புல நடக்கிறான்.
மைல் கணக்காக நடக்கிறான். செருப்பு இல்லாமல் காலு பொத்து போய் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு நடக்கிறான். கிழக்க எங்க வடக்க தெற்க நடக்க முடியாமல் நடக்கிறான். என்னமோ தியாகம் பண்ணிட்டேன்ற 40 சென்னையிலிருந்து நடந்து வர்றான். ரட்சிக்கப்பட்டான். நீ என்னமோ அதை இதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை, விசுவாசத்தினால தான் உனக்கு ரட்சிப்பு. நீ நீதிமானாக இருக்கிறியா விசுவாசத்தினால? பிசாசு போக மாட்டான். யாரை பார்த்து பிசாசு ஓடுவான்? இப்படி ஆண்டவருடைய பிள்ளையான உண்மையாகவே ஆழமாய் மனம் திரும்பி நொறுங்குண்டு மனம் திரும்பி தேவன் நீதிமானாகி பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் ஊற்றப்பட்டவனை கண்டு பிசாசு ஓடி போவான். அவனுக்கு என்ன வேலை? பரிசுத்த ஆவியை பெறாத ஒருத்தர் பிசாசு எப்படி ஓடி போவான்? ஜெபம் பண்ணுவாங்கன்னா இப்பவே காலு கிடுகிடுன்னு ஆடும். இல்லைன்னா வீண் சத்தத்தை போட்டு ஜெபம் பண்ண யோசிப்போம். நான் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன். போ என்ன போகுது, போனா போயிருப்போம். இதுக்கு ஏன் வான்னு கூப்பிடணும்? ஏன்னா பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி இல்லாததுனால, பரிசுத்த ஆவியை பெறாததுனால நம்ம ஓட மாட்டோம். பயமே இருக்காது நம்ம மேலே. நாம தான் பயந்து நடுங்குவோம். சின்னதுக்கும் பெருசுக்கும் பயந்து நடுங்குவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம விளைக்கணும். இந்த பூமியில் அப்படி தான் காட்டினார். அவருக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்யலை. அவருடைய ஒரு தேவையை கூட அவர் சந்திக்கலை. அதிலிருந்து நம்ம விளைவிக்கலாம். அவர் எப்படி மனுஷனாய் வாழ்ந்தார். அவர் தேவனாய் வாழ்ந்திருந்தால் அவர் தன்னுடைய தேவைகளை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அவர் தீர்த்திருக்கலாம். எந்த தேவை? இறங்கி வா, அநேகரை ரட்சித்தாயே, நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள இறங்கி வந்துட முடியாது? முடியுமா? முடியாதா? அந்த கள்ளனை இறக்கி தானே இறங்கி வந்துடலாம். ஆனால் அவர் தனக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். அநேகரை ரட்சிக்க அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் பிதாவினால். இப்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தெய்வம், காற்றை கையில் பிடிச்சிருக்கிற, பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்திருக்கிற, வானத்தை அப்படி துணி மாறி விரிச்சிருக்கிற ஒரு தெய்வம் தான் இந்த பூமியில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி வந்து நமக்கு இரட்சகராகி நாம் எப்படி தெய்வத்துக்கு பயப்படணும், நாம் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க முடியும், எப்படி தேவனை நாம் அண்டிக் கொள்ளணும், எப்படி நாம் தனக்கானதை தேடாமல் பிறக்கானதை தேடி வாழணும், அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் நமக்கு இரட்சகரானார். 9ஆம் வசனம், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். 10ஆம் வசனம், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததுனால இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எந்த இருளான பகுதியில் கஷ்டங்கள் பிரச்சனைகளில் மனுஷீக புத்தியினால் வாழ நினைக்கிற நம்முடைய சூழ்நிலைகள், எப்பவும் நமக்கு ஒரு மனுஷ புத்தி இருக்குது, அவிசுவாசம் ஒன்று இருக்குது, மனுஷ பலன் இருக்குது, மனுஷ ஞானம் இருக்குது. இதை நம்பி நாம் தப்பித்து கொள்ளலாம்னு ஒரு இருட்டு சூழலில் கடந்து போகிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்படி சார்ந்து கொண்டால் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்படித்தான் நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? எபிரேயரில் நாம் பின்வாங்கி போனால் அப்படித்தான் எழுதியிருக்கு. 10ஆம் அதிகாரம், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய இயேசு எப்படி இந்த பூமியில் இருந்தபோது, நம்முடைய ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் இருந்தபோது தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்தாரோ, எப்பவும் அவருக்கு தேவனோடு ஒரு தொடர்பு. நமக்கும் அப்படிதான், பயப்பட வேண்டியதில்லை. அது ஏதோ ஒரு தொடர்புன்னு ஒரு மூலையில் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆவியினால் நிரம்பி தேவனோடு ஒரு தொடர்பு. தேவனே தேவனே என்னோடு பேசு, என்னை நடத்து, என்னை உணர்த்து. நான் தடுமாறக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, மனுஷ புத்தியை சாரக்கூடாது, மனுஷ ஞானத்தை சாரக்கூடாது. தேவனை எனக்கு உணர்த்தும் என்று நாம் எப்போது ஒரு விசுவாச ஆவியில் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்தால், இங்கே எழுதியிருக்கிறபடி நீங்கள் 36ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி செய்வோம்? அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்வோம்.
அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நாம் பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. 38 வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தினால பிழைக்காமல் தன் புத்தியினால, தன் ஞானத்தினால, பண ஞானத்தினால, உலக ஞானத்தினால ஒருவன் பிழைப்பானால் அதுக்கு பேர் தான் பின்வாங்கி போகிறது. பின்வாங்கி போகிறதுனா என்ன? ஒரு கடன், ஒரு வியாதி, பல நெருக்கங்களில் கடந்து போகிறோம். உடனே மனுஷ ஞானத்தை யோசிக்கிறது, மனுஷ புத்தியில் யோசிக்கிறது, மனுஷன் பிழைக்கிறது போல பிழைக்கிறது தான் பின்வாங்குற வாழ்க்கை. ஒரு சிலர் நிறைய வருஷமாக பின்வாங்கி இருக்கிறோம் இங்கே. ஏன்னா மனுஷ ஞானம், மனுஷ புத்தி, சுய நீதியிலே பிழைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்வாங்கி இருக்கிறோம்னு தெரிகிறது இல்லை. பின்வாங்காமல் இருக்கிறது என்ன? தேவனுடைய சத்தம் கேட்டு விசுவாசத்தினாலே நீதிமான், தேவனால் நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் விசுவாசத்தினால மட்டும்தான் பிழைக்க முடியும். அல்லது தேவனுடைய வாயிலிருந்து சரியான நேரங்களில், சோதனை நேரங்களில் அவர் பேசுகிற வார்த்தையினால மட்டும்தான் விசுவாச வாழ்வு வாழ முடியும். இல்லைன்னா பின்வாங்கி போவோம். மனுஷ புத்தி, மனுஷ நீதி, மனுஷ யுக்தி, அறிவு, ஞானத்தில் போய் பின்வாங்கி போயிருப்போம். ஒரு சிலர் பின்வாங்கி போயிருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ ஞானம், தேவ கிருபையுமா தேடுறோம். உடனே மனுஷ புத்தி, மனுஷ யோசனை, எப்படி தப்பிக்கலாம்? நம்ம கேட்டோம்ல, யாராவது ஒன்று சொன்னால் யார் மேலே பழியை போட்டுட்டு நம்ம, இது மனுஷ புத்தி, மனுஷ ஞானம். கடன், யார்கிட்ட கை நீட்டலாம், மனுஷ புத்தி. தேவனே உங்கள் வார்த்தை சொல்லுது ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நான் வாழணும். ஆகாயத்து பறவைகளை போஷித்து நீர் என்னை நடத்தணும் ஆண்டவரே, பெரிய தேவையில் நான் வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்யும். இப்படி பின்வாங்கி போனோமானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாக இருக்காது. நாம் எப்படி வாழுகிறவர்னு சொல்லுகிறார். நாம் கெட்டு போக மனுஷ புத்தியும் மனுஷ ஞானத்தையும் பயன்படுத்தாமல், மனுஷ ஞானத்தையும் மனுஷ புத்தியும் மனுஷ யோசனையும், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழி உண்டு இருந்தால் எனக்கு வேதம். மனுஷருக்கு நிறைய செம்மையாய் வழிகள் தோணும். அதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்புலாம் சொல்லுவோம். அப்படி செஞ்சா செஞ்சா தப்பு, இப்படி செஞ்சா என்ன தப்புலாம் மனுஷ யோசனை. தேவனை கேட்டீங்களா? அவர் என்ன சொன்னார்? அதான் விசுவாச வாழ்வு. அதை கேட்காம நாம் போனோம்னா, கேட்கத்தான் நாம் பழகிறோம். நம்மளோட குறைவுகள் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவனே நீர் சொல்லும், நான் நடக்கிறேன், நீர் என்னை நடத்தும். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குறவர்களாக இராமல், கெட்டு போகிறவங்க யாரு? நான் சொன்னது மனுஷ ஞானம், மனுஷ புத்தி, மனுஷ யோசனைகள், ஜென்ம சுபாவம், இந்த உலக அறிவு, உலக ஞானம், இதெல்லாம் நம்மளை பின்வாங்கி போக பண்ணிவிடும், தேவனை விட்டு பிரிந்து விடும். கொடி காஞ்சிரும். செடியோடு நாம் இணைத்திருக்க அழைக்கப்பட்ட, திராட்சை செடியோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்ட கொடிகள் தான். நாம் கெட்டுப்போக பின்வாங்குறவர்களாய் இராமல் நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் விசுவாசித்து ஒவ்வொரு முறையும் விசுவாசித்து விசுவாசித்து விசுவாசித்தான் அவர் வாழ்ந்தார். எங்கே என்ன பேசணும்? விசுவாசித்தான் வாழ்ந்தார். நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் ஆண்டவர் விசுவாசித்து விசுவாசித்து தான் வாழ்ந்தார். பிதாவே 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 சொல்லும் 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 சொல்லும். சிலுவையிலும் அதுதான் பிதா சொன்னார், இந்த கசப்பு காடியை குடிச்சா கள்ளனை ரட்சிக்க முடியாது. குடிக்கிறது அலர்ட்டாக இருக்கணும்ல. அத்தி மரத்தை கீழே போனார். யாரை? சகைன்னு ஒருவர் உண்மை தேட இருக்கிறார். பார்த்து மேலே மரத்தை பார்க்குறார். எங்கேயும் அப்படி அவர் பிதா என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று கேட்டு 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 நிறைய சொல்லலாம். நமக்கு நாள் போதாது, நேரம் போதாது. கேட்டு 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 அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் தான் நம் சபை. நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைப்பான். அப்படி விசுவாசத்தினால பிழைக்கிற மனுஷன் பின்வாங்குகிறதே இல்லை. ஏன்னா சமயத்துக்கேற்ற வார்த்தையை கர்த்தர் அவருக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட சகோதரிக்கு, பிள்ளைகளுக்கு, வயசுக்கேற்ற சூழலுக்கேற்ற காரியங்களை தேவன் தம்முடைய வசனத்திலிருந்து நமக்கு பேசி பேசி மரண கண்ணிக்கு நம்மை
தப்புவிப்பார் ஆண்டவர். ஆமென். ஆமென். கேட்ட எல்லா நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நானும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசையும் கேட்ட வார்த்தையோடு கூட நாம் ஒப்பிட்டு நாம் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே ஆண்டவருடைய சந்ததியாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் செய்து ஆண்டவர் பிழைத்தது போல நாமும் பிழைக்க நாம் இப்போ கொடுப்போம். நாம் கேட்டோம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும். பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயனானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படி தாழ்த்துறதுனால பிதாவே அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இயேசு நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி இப்படி சொல்லி, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் கேட்ட வார்த்தையின்படி நாம் ஆண்டவருடைய ஆவியானவர் இது கூட இருக்கிற பொழுதும் நாம் அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும், ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் உண்மை போல வாழ விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா மெய்யாவே நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4 ஆண்டவர் இயேசு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் அவர் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி உபவாசிக்கிறாரு. உபவாசிக்கும் போது அவருக்கு சோதனை வருது. அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசு அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி செய்யும் அப்படிங்கிற முதல் சோதனையை கொண்டு வந்து காட்டுறான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சரியான நேரத்தில் அவர் பிசாசை எதிர்க்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் பிரயோஜனப்படுத்தி, அவர் ஆண்டவர் தான், எதையும் அவர் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்ததுனால அவர் சொல்கிறார், இப்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாயத்தினால் நாம் பிழைப்போம் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி சாத்தானை வெட்கப்படுத்துகிறார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய், ஆண்டவர் உபவாசித்து வர்றாரு, ஆனால் பிசாசு அவரை கொண்டு போகிறான் பாருங்க. பிசாசு அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய், இப்போ உங்களையும் என்னையும் பிசாசு சில சமயத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம். நம்ம நினைப்போம் ஆண்டவர் தான் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. இல்லவே இல்லை. சாத்தானுடைய வல்லமையினாலே இயேசு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய், நீ இங்கேருந்து அங்கே நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனியானால் தாழ குதியும். உடனே அடுத்த சோதனை. உடனே இயேசு உடனே சொல்கிறாங்க, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சாத்தானே சொல்கிறான். இயேசு விட்டா சாத்தான் பேசுகிறான், உன்னை தாங்குவாங்க, ஆண்டவர் தாங்குவார், நீங்கள் குதிங்கன்னா. இயேசு அதை செய்யவே இல்லைங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. எப்படி தேவன் தம்மை மனுஷனுங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி சாத்தானை பலமாக எதிர்க்கிறாருங்க. தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனங்களுக்கு இப்படி தான் சாத்தான் எதிர்க்கிறாரு. அதுக்கடுத்து 8ஆம் வசனத்தில் அவர் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, மகிமையை அவர் காண்பித்து, நீர் என்னை விழுந்து படித்து கொண்டார், இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, கடுமையாய் நீ எட்டி போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை படித்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, நான் அவரையே விசுவாசித்து வாழ்கிறேன். எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் போதும், எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் தருவார்.
என் ஆண்டவரை நம்பி தான் அந்த பூமியிலே நான் வாழ்கிறேன், என்னை அவர் பிதா அனுப்பின காரியத்தை தான் நான் செய்ய அந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு தம்முடைய விசுவாசித்து வாழ்ந்த வாழ்க்கையில் உறுதியாக இருந்தாருங்க. அதனால தான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தம்முடைய விசுவாசிகளோட இருதயத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொல்லி அவர் பேசுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமாய் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே நீங்கள் என்னோட வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நம்ம ஆண்டவர் மெய்யாவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சரியான நேரத்தில் சரியான காரியங்களை உணர்த்தி நடத்துவாருங்க. கேட்டோம்ல, காலை தோறும் தன்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வர்கள் போல கேட்கும்படி தம்முடைய செவிகளை கவனிக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் காலை தோறும் எழுந்து உங்களுடைய வார்த்தைகள் கேட்குமே அப்படிங்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் நமக்கு உணர்த்தப்படுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இயேசு எங்கே இருந்தாருங்கிறத நாம் பார்த்துட்டு இங்கே வரலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 769ஆம் பக்கம். 8:22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகிறதுக்கு முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகிறதுக்கு முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியின் அதன் வெளியிலேயும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் இயேசு ஆண்டவராக இருந்தாருங்க. அவர் வானங்களை படைக்கையிலே இயேசு அங்கே இருந்தார். அவர் சமுத்திரத்திலே வட்டணிக்கையிலும் உயரத்திலே மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் நான் அவர் அருகே 30ஆம் வசனம் செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே கலி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்திலே சந்தோஷப்பட்டு மனுமக்களுடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, ஆதலால் விசுவாசிகளே, ஆதலால் விசுவாசிக்கிற நாமோ அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நாம் காத்து நடந்தால் நாம் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நான் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விசுவாசித்து வாழ நம்முடைய இருதயம் ஆண்டவரை நம்பணுங்க, முழுமையாக நம்பணும். ஒரு சம்பவத்தை நான் படித்து கடந்த நாள் உணர்வுடையது. 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 100க்கு அதிபதி சம்பவம். ஏழாம் அதிகாரம். அவர் அங்கே பேசிக்கிட்டே வர்றாரு. 100க்கு அதிபதி பேசிக்கிட்டு வரும்போது அவர் காரியங்கள் சொல்லிட்டு வரும்போது 7ஆம் அதிகாரம், அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி தன்னுடைய அரண்மனையில் இருந்த மூப்பர்களை அவனிடத்தில் இயேசுவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீங்கள் தயவு செய்வதற்கு அந்த 100க்கு அதிபதி பாத்திரன்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுறாங்க. யார்? மூப்பர்கள். இயேசுவோடு கூட கருத்தா இயேசுவிடத்தில் அந்த மூப்பர்கள், சபை மூப்பர்கள். அவர் என்ன செஞ்சாருங்கிறத சொல்ற 7:5. அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பெரிய காரியங்களை செய்த அந்த 100க்கு அதிபதி இயேசு சொல்றாரு. கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, சரி வாங்க போவோம். 6ஆம் வசனம், இயேசு அவர்களிலும் கூட போனார். சொன்ன உடனே இயேசு போனாருங்க. தன்கிட்ட சொன்ன மூப்பர்கள் சொன்ன வார்த்தையின்படி இயேசு போறாரு. ஆனால் அநேக காரியங்கள் செய்த 100க்கு அதிபதியோட இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் இயேசு வர்றாரு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன சொல்றானா, இயேசு அவர்களில் கூட போனார். அவன் வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. அநேக விஷயங்களை செய்தார். ஏற்கனவே என்ன செய்தார்னா, அவர் ஜனங்களை நேசிக்கிறாரு. அவங்க ஜனங்களுக்காக அவருக்கு பெரிய ஜெப ஆலயத்தை கட்டி கொடுக்குறாரு. நான் எல்லாம் செய்தேன்னு சொல்லி அவர் தன்னை இருதயத்தில் பெருமையாக இல்லைங்க அந்த மனுஷன் 100க்கு அதிபதி. அவர் 100க்கு அதிபதி. அவனுடைய இருதயம் உயர்வாக இருக்குன்னு நம்ம நினைக்கலாம்னா அவனுடைய இருதயத்தில் அப்படி அவ்வளோ தாழ்மையாக இருந்து, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை ஆண்டவரே, நானும் உம்மிடத்தில் வர என்னை பாத்திரனாக என்ன இல்லை, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். சொன்ன உடனே என்ன சொல்றாரு, நான் வர பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் குணமாவான் என்றான். உடனே இயேசு 8ஆம் வசனம்,
9ஆம் வசனம். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர், இப்போ 100க்கு அதிபதி, பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்காங்க நம்முடைய ஜனங்களுக்காக. ஆண்டவரே வர்றாரு போய் அவனுக்கு அற்புதம் செய்யணுன்ட்டு. ஆனால் அவருடைய இருதயத்தில், ஆண்டவரே நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை இருக்கிறது சொல்லுங்க ஆண்டவரே, அது எனக்கு போதும், என்னுடைய வேலைக்காரனை குணப்படுத்திட முடியுமே. அவன் தனக்காக கேட்கலீங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு பரிந்து பேசுகிறார் அந்த மனுஷன். இப்படி எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருந்து விசுவாசித்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ இயலாது, நான் என்னோடய வாழ்க்கையில எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் நான் திரும்பி பார்க்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் கெட்டது போல, ஆண்டவரே அந்த விசுவாசித்து முன்னோக்கி ஓட உதவி செய்யுங்க. என் ஆவி ஆத்மா சரீரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ எனக்கு ஒரு ஆசையை உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, அதை நான் தொடர்ந்து ஓட எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி நாம் கண்களும் இருதயமும் இயேசுவை நோக்கி நான் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு உண்டாகாது. ஒரு மனுஷன் பின்னிட்டு பார்த்த ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம். கடந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு நான் உற்சாகம் அடைஞ்சேன். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம். நமக்கு இந்த சோதம் கோமரா சம்பவங்கள் நமக்கு தெரியும். அந்த சோதம் கோமராவை அழிக்க தேவதூதர்கள் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆபிரகாம் அப்போ சந்திச்சுட்டு போய் அங்கே அழிக்க போகிறாங்க. போய் அங்கே போனோடனே அவர்கள் 19ஆம் அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமிலே வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்கள் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு அவங்களை கூப்பிட்றான். அந்த தேவதூதர்கள் யாருன்னு தெரியல. லோத்து அவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு வச்சு, நீங்கள் ராத்திரி எங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் போங்க அப்படிங்கிறாரு. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவரிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். உடனே அவங்க அப்பம் விட்டு சாப்பிட்றாங்க, புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசைகளில் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு அங்கே வந்து அந்த சோதம் கோமராவை அழிக்க போகிறாங்க தூதர்கள். ஆனால் லோத்துக்கு தெரியல தங்கள் பட்டணத்தை அழிக்க வந்த தேவ தூதர்கள்னு. சாதாரணமாக அவர் போஷிச்சு ஆனால் அந்த தேசத்தை அழிக்க வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் கிழவர்லேருந்து வாலிபர் வரைக்கும் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அப்படின்னா இந்த சோதம் கோமராவுடைய பாவம் உங்களுக்கு அக்கிரமம் பெருசு, அந்த மனுஷர்களை நாங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் வெளியில் அனுப்புன்னு கேட்குறாங்க. அப்பொழுது லோசு வாசலுக்கு வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரே, நீங்கள் யோசிக்கிறது கேட்குறது எல்லாம் அக்கிரமம், ஒன்றுமே செய்யாதீங்க. என்னிடத்தில் புருஷனை அறியாத திருமணமாக 2 பெண் பிள்ளைகள் என் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுமா வெளியில் அனுப்பிடுறேன், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். அந்த ஜனங்களோ முரட்டாட்டம் பண்ணி அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியே வந்து நீ லோத்துவே, நீ என்ன எங்களுக்கு போதிக்கிறன்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. உனக்கும் பொல்லாப்பு சிவம் என்று சொல்லி சொன்னாங்க என்பதை மிகவும் நெருக்கி அவன் கதவை உடைக்க கட்டினார்கள். அப்போது புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்களிடையே வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி, இப்படி லோத்தை அவங்க அந்த தேவ தூதர்கள் உள்ளே வச்சுட்டு கதவை பூட்டி தெருவில் நின்று அந்த ஜனங்களுடைய கண்களெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்கும்படி செஞ்சுட்டாங்க. தெருவாசல் இருந்த சிறியோரும் பெரியோரும் மனிதரும் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த வீட்டை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டாங்க. அந்த தேவ மனுஷர்கள் சோதம் கோமராவை அழிக்க போகிறாங்க. போகும்போது அப்போதான் சொல்கிறாங்க 13ஆம் வசனம், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இங்கேருந்து கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு போய் அநேக காரியங்களை தன்னுடைய மருமக்கள்கிட்ட சொல்கிறாரு. எல்லாரும் அவருடைய காரியங்களை கேட்டு அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். லோத்தை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க லோத்து சொல்கிற காரியங்களை. ஏன்னா லோத்துவின் வாழ்க்கை அவங்க நம்பகரமான ஒரு வாழ்க்கையாக இல்லை. லோத்து வாழ்ந்த வாழ்க்கை இவன் என்ன நமக்கு சொல்லி லோத்தோட வார்த்தைகளை அசட்டாக பண்ணுறாங்க. இப்படி நைட்டு முழுக்க அவன் போராடி பார்க்குறான். கிழக்கு வெளிக்கும் பொழுது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, நீ பட்டணத்திலே வரும் தண்டனையிலிருந்து அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் உன் இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அப்பவும் லோத்து போக மனசில்லை. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவனையும் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து
எல்லாரும் கையும் அந்த தூதர்கள் பிடிச்சிக்கிட்டு அவங்கள பட்டணத்தை விட்டு ஓடி போங்கிறாங்க. சொல்றாங்க 17ஆம் வசனம், அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. அவங்க லோத்துக்கு சொல்ற ஒரே வார்த்தை, நீ உன்னுடைய உயிர் தப்பிக்க நீ இப்போ ஓடிப்போ, பின்னிட்டு திரும்பியே பார்க்காத அப்படிங்கிறாங்க. இந்த பூமி சமபூமியிலே எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து அப்படி இல்லைன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. உமது கண்களிலே உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையையும் பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. சரி, அந்த ஊர் கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். சரி, நான் கேட்டுக்கொண்டபடியே அங்கே அனுப்புறாங்க அந்த தயவு செய்தவனுக்கு. இந்த விஷயத்திலே உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன்னு சொல்லி அங்கே போய் தப்பிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போன லோத்து அங்கேயாவது இருந்திருக்கணும். ஆண்டோட வார்த்தையை சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் போகல, தீவிரமாக அங்கே ஓடி தப்பித்து கொள்ள நீ அங்கே போய் சேரு மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்கப்படி இந்த பூமி அழியுது. அப்பதான் நடக்குது பாருங்க. அந்த பட்டணங்களையும் அந்த பூமி இனத்தையும் அந்த பட்டணங்களில் உள்ள எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு மீறி தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய எண்ணங்களையும் அந்த சோதோம் மேலையும் கோமோராவின் மேலையும் அந்த லோத்துவின் மனைவி திரும்பி பார்க்குறாங்க, பின்னிட்டு பார்க்குறாங்க, உப்பு தூணா ஆயிடுறாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நான் பின்னிட்டு, ஆண்டவரே இந்த விசுவாச வாழ்க்கையில் நான் விசுவாசித்து வாழ முடியும்னு சொல்லி நான் விசுவாசித்து ஓடும்பொழுது உலகம் என்னை இருக்குன்னு சொல்லி நான் பின்னிட்டு பார்த்தனா வாழ முடியாதுங்க. கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ உதவி செய்ய, நான் நம்மிடத்தில் வர்ற ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு புத்தியை தாரும், விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு எனக்கு உதவி செய்யும். நம்முடைய இருதயம் இப்படி ஆண்டவரை தேடி கெஞ்சி கேட்டால் போதுங்க. அவர் சொல்கிறாரு, உடனே பயிர்றாங்க. அது மாத்திரமல்ல, அவன் செய்கிற தப்புலாம் தொடர்ந்து காரியங்களை செய்து கொண்டே வருகிற தப்பு. உடனே அந்த சோபாருங்கிற ஊருக்கு போய் அங்கே தங்க பயந்துக்கிட்டு அதுக்கடுத்து அங்கே மலைக்கு ஓடுறாருங்க. இப்போதான் வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு பின் போய் அவனுடைய கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு லோத்து ஓடி போய் பின்னிட்டு பாராது என்று சொன்ன வார்த்தையை கேட்காம மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் அந்த சோவாருங்கிற ஊரில் இருக்க பயந்துக்கிட்டு எதுக்கு ஒரு மலைக்கு ஓடி போகிறார். அங்கே போகும்போது தான் அங்கே தப்பே நடக்குது. அந்த குகையில் போய் தன்னுடைய மகளோடையும் அவன் தங்கும் போது தான் அநேக காரியங்கள் தவறு நடந்து போய் அவனுடைய காரியமே தப்பாக போயிடுது. பாவத்திற்கு லோத்து தன்னையே வழிவகுத்து கொண்டான். ஆண்டோட வார்த்தையினுடைய மலைக்கு ஓடி போயிருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம். அவன் திரும்பி பார்த்து, ஆண்டவரே இந்த விசுவாச வாழ்க்கையில் என்னால் வாழ முடியுமான்னு சொல்லி நம்பாமல் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே உங்களாலே எல்லாம் ஆகும், ஆண்டவரே ஒட்டகத்தின் காதிலே ஊசி நுழைய முடியும்னா என்னால் செய்ய முடியாது, அதையும் உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, மலடியை பிள்ளை தாட்சியா மாட்டோம்னா ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி இருதயம் மாத்திரம் தாழ்த்தி, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர்ற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா மெய்யாகவே நமக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை தருவாருங்க. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும். ஒரு சம்பவத்தை நான் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். 28ஆம் யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். அதில் அருமையாக இருக்குது. நாம் ஆண்டவரை எப்படி தேடி ஆண்டவருடைய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே தருவார். 28ஆம் அதிகாரம். இருபத்தேழில் அனைத்து காரியங்களை பேசிட்டு 28ஆம் வார்த்தையில் சொல்கிறார், வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடப்படும் ஸ்தலம் உண்டு, இப்படி அநேக காரியங்களை இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களிலே உருக்கி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வந்து, ஆனாலும் 28:12 ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஆண்டவராகிய இயேசுவை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
புத்தி விளைகிற இடம் எங்கே? எது? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. அது ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுகிறது இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தையும் கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியும் நிறுத்தி கொடுக்கவும் கூடாது இப்படின்னு சொல்லிக்கிட்டு 21ஆம் வசனம் 20. இப்படி இருக்க ஞானம் எங்கேருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எது? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளிந்தும் ஆகாயத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார். 23, 28. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே இந்த வழியிலே நடக்க நீங்களே எனக்கு ஞானத்தை தாரும், நீரே ஞானமும் நீதியும் மீட்புமா இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே நான் உங்களுக்குன்னு வாழணுமே. தானியேல் புத்தகத்தில் அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் கனவு கண்டவனே போய் எல்லா ஞானிகளையும் அழிக்கப்பட சொல்லி ஆர்டர் போட்டுருவாரு. எல்லாரும் அழிக்க புறப்பட்டு போகும்போது தானியேல் போய் கேட்பார், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போய் காரியங்களை செய்ய போறீங்கன்னு. ராஜா உத்தரவு சொல்லிட்டார், நாங்கள் எல்லாரையும் அழிக்க போகிறோம்னு சொல்லி போகும்போது தானியேல் அவங்கள தடுத்து, நான் ஜெபம் பண்ணி நான் அவனுடைய கனவு சொல்கிறேன், எனக்கு தவணை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போய் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவருக்கு ராத்திரியிலேயே அந்த சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தின பிறகு நேராக நேபுகாத்நேச்சார்ட்ட போய் சொல்லுவார், நான் இப்படி உனக்கு சொன்னது ஏதோ என்னுடைய புத்தியினாலோ என்னுடைய யோசனையினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ அல்ல, உனக்கு புத்தி வர வேண்டும் என்று. அதை மட்டும் படிச்சுட்டு வரும். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் பக்கம் 1031 22. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதே அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். 22 2:30. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும். அங்கே தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து ராஜாவிட்ட போய் விலைக்கு சொல்லுன்னு சொன்னோடனே அவர் சொல்கிற பதில் பாருங்க, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் அதிக ஞானம் உண்டு என்பதனால அல்ல, நான் அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா நான் என்னுடைய ஜபம்லாம் இல்லை, உனக்கு ஆண்டவரை உன்னை உணர்த்த என்னை ஆண்டவர் இப்படி நடத்தலாம் சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அவர் பதில் சொல்கிறாரு. இப்படி ஆண்டவரை நாம் சரியான நேரத்தில் சரியாய் தேடும்பொழுது அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். 28 யோபு 28:23. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 26. மனுஷன் மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியும் ஏற்படுத்துகிறார், அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். எப்பொழுதுமே நான் ஆண்டவரே உமக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான் அப்படின்னு இருக்கு. எப்பொழுதுமே நம்முடைய சூழ்நிலையில் ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படுறேன் ஆண்டவரே, ஏதோ இப்போ போய் நீ பாவம் செய்யாத வாழ்வு கண்களால் இச்சிக்காதுன்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நான் ஆண்டவரே இப்படி ஒரு பக்தி வைராக்கியமாய் ஆண்டவரே உங்களுக்குன்னு வாழ நான் பிறந்திருக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசித்து வாழ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்க. சாத்தான் வந்து சோதிக்கும் பொழுதெல்லாம் இப்படியும் எழுதியிருக்கிறதே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் புறப்பட்ட அல்ல புறப்படுகிற. இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் என்னோட என்ன ஆண்டவரே பேசுறீங்க, பொல்லாப்புக்கு விலகுவதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி. எப்பொழுதுமே நான் இந்த பொல்லாங்கான உலகத்துக்கு விலகி வாழ உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும்போது நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடுங்க. சூழ்நிலைகளை நாம் தடுமாற மாட்டோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்கிறேன் ஆண்டவரே, இடத்தில் குறைவோ நிறைவோ ஒன்றுமே ஆண்டவரே என்ன உயர்த்தக்கூடாது ஆண்டவரே, மேன்மைப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் தாழ்மையாக இருந்து பழகணுங்க. நம்ம கடந்த வாரம் கேட்டோம் 57 ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மகத்துவம் உன்னதமான சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும்
நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். எப்படி நம்ம ஆவியை நாம் நொறுங்கினவர்கள், பணிந்தவர்கள், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா எப்படி நாம் ஆவி பணிய முடியும்? ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் கடந்த காலங்களில் வாலியம் முறுக்கில் நான் யோசித்த ஆண்டவரே, நான் அதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும் சொன்ன ஆண்டவரே, அதெல்லாம் முடியாது. என் இருதயத்திலே நான் பணிஞ்சிடுற ஆண்டவரே, என் இருதயத்திலே நான் நொறுங்கிடுற ஆண்டவரே. இது உணர்வுபூர்வமாக நம்ம அனுபவிக்க வேண்டிய பகுதிங்க. ஒருவன் இருதயத்திலே நொறுங்கி பணிந்து வாழ்ந்தா போதுங்க. பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட வந்து நம்ம இடத்துல வாசம் பண்ணுவார். ஏதோ சபைக்கு வந்து நான் நொறுங்கினது போல என்னுடைய வேஷத்தை காட்டி, என்னுடைய சுபாவத்தை காட்டி, அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு வந்தால் நான் நொறுங்கின மனுஷன் இல்லவே இல்லை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளே நான் உண்மை நம்பி எப்படி வாழுறேன் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எனக்கு எவ்வளோ தேவை இருக்கு ஆண்டவரே, என் தேவையில் மைத்திர நான் உங்களோட நாமத்தை மையப்படுத்தணுமே. பரிசுத்த ஆவியானவரே, நான் இப்படி உங்களுக்காக வாழணுமே, உங்களையே நம்பணுமே. இப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நாம் பிதாவை எப்பொழுதுமே நம்பி வாழும்போது தூஷணம், வம்பு, வீண் பேச்சுகள் நமக்கு ஏற்படதாங்க செய்யும். ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, பிதாவை நம்பி இருந்தானே அவரே இவரை ரசிக்கணும்னு சொல்லி அந்த கீழே அந்த காவல்காரர்கள்லாம் சொன்னது போல, ஆண்டவரே நாம் எல்லா சூழ்நிலையும் நம்பி வாழும்போது நம் இருதயம் சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, நான் உண்மையே தேடி பொல்லாப்புக்கு நான் விலகிறேன் ஆண்டவரே, ஞானத்தை அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். இயேசுவே, எனக்கு நீரே ஞானமும் மீட்பும் நீதியுமா இருங்க ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க. எப்பொழுதும் அவன் இருதயத்தில் இயேசுவே நான் சுமந்து திரிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கண்களுக்கு கலிக்கம் போடுங்க. எப்பொழுதும் நேர்மையும் உண்மையும் என்னை காக்கணும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் சொல்லி நம் இருதயத்திலே நொறுங்கி பணிந்து நாம் வாழ விரும்பும் போது ஐயாவே, நம் ஆண்டவரோட ஆவியானவர் நம்ம கூட வந்து நின்று வழி இதுவே, இதில் நடப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துவாருங்க. கேட்டது போல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர், கடலை கொந்தளிக்கிற கடலை குலுக்குகிற தேவன், ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிற ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாக இருக்குன்னு சொல்லி அதட்டுகிற ஆண்டவர். அப்படியே அதெல்லாம் கீழ்ப்படியும். அப்படியாப்பட்ட ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் விசுவாசித்து வாழப்பாடுங்க. ஆண்டவரே, குறைவோ நிறைவோ எனக்கு போதும் ஆண்டவரே, நான் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. உண்மையை கனம் பண்ண உதவி செய்யுங்க. உண்மை தேட உதவி செய்யுங்க. இந்த பூமிக்கு நீர் என்னை போலவே பூமியிலே வாழ்ந்து எனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போடுங்களா ஆண்டவரே. அந்த முன்மாதிரியை பார்த்து நான் நடக்க எனக்கு உண்மை அனுக்கரங்க பண்ணுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரை இப்படி சார்ந்து கொண்டு வாழும்போது நம் இருதயம் சோர்ந்து போக மாட்டோம். தொடர்ந்து நாம் விசுவாசித்து நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தைரியமும் உற்சாகமும் பெருகதாங்க செய்யும். ஐயாவே, நாம் ஆண்டவரத்தில் வந்து ஆண்டவரை தேடி சபைக்கு வந்து சபையிலே நாம் தேவனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ள விரும்பணும். வெள்ளிக்கிழமை சபை மீட்டிங்கில் நாங்கள் பேசிக்கிட்டு ஒரு சகோதரன் சொன்னார், வீடுகளில் ஆண்டவர் பேசுவார், அதுக்கு அடுத்து சபைன்னு சொல்லி காரியங்களை சொன்னார். நல்லது தான், வீடுகளில் பேசுகிறாரு, உண்மைதான். ஆனந்த ஞானமானது, தேவ ஞானமானது, தேவனுக்கு பயப்படுகிற பயமானது அநேக சௌரவமாய் சபையிலேயே தேவனை வெளிப்படுத்துகிறார். வீடுகளில் வேலை ஸ்தலங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறது அது ஒரு விதம். இரண்டாவது, சபையிலே வந்து மெய்யாகவே ஆண்டவரே, நான் உங்களுடைய சபைக்கு வந்து நல்லது ஆண்டவரே, ஞானத்தை நான் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையை உண்மை பின்பற்றி வாழ வந்திருக்கிறேன். சாத்தானுக்கு எதிராக நீர் என் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவரே, சாத்தானை வந்து என்னை சோதிக்கும் பொழுது இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லத்தக்க விசுவாச வார்த்தைகளை நான் ஆண்டவரை தியானித்து அதையே சொல்லி சாத்தானை வெட்கப்படுத்த நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடாமல் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கூட சேர்ந்து சாத்தானுக்கு விரோதமாய் அந்த அந்தகாரத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் நாம் போராடி விசுவாசித்து வாழ நாம் தொடர்ந்து இப்படி தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த அனந்த ஞானமானது சபையிலே வெளிப்படுதுங்க. ஆண்டவருடைய ஞானங்கிறது சபையின் மூலமாய் அதிகமாக நமக்கு பல கோணங்களிலே வெளிப்படும். வீடுகளில் நம்ம ஆண்டவர் பேசுறது உண்மைதான். அதை விட மேன்மையாக சபையிலே பல சகோதரர் மூலமாய் பல சகோதரி மூலமாய் தங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சொல்லும் பொழுது ஆண்டவரே, நான் விசுவாசித்த வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இப்படியே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். இப்படி வாழ்கிற வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சோர்ந்து போகாது. நாம் பின்னிட்டே பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, நான் கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க விரும்பல ஆண்டவரே, நீர் என்னை நடத்துங்க, எந்த சாக்கு போக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நான் மனம் ரம்மியமாக இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்ட நல்ல விசுவாச வார்த்தைக்கு ஆண்டவர் நன்றி சொல்கிறோம். அநேக ஜனங்களை பார்த்து, புது உடன்படிக்கை மக்களை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தது ஒன்றுதான். என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை தேடி வந்த ஜனங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது,
உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமம் அல்லாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த ரட்சிப்பை எந்த மனுஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவே அவனுக்குள்ளே இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கியிருக்கிறான். அவன் அது அவனுடையது அல்ல. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா விசுவாசத்தினால் மாத்திரமே மகிமைப்படுத்த முடியும், வேற எதனாலையும் பண்ண முடியாது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படின்னு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர், இயேசுவுக்கு. மத்தியஸ்தர் அப்படின்னா நடுவில் நின்று சப்போர்ட் பண்ணுகிறவன்னு அர்த்தம். ஒன்று, நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். இருக்கட்டும், பலன் கொடுக்கும், நான் பார்த்துக்கிறேன், இதுக்காக தானே என்னை அனுப்புனீங்க, நான் சம்பாதித்தது நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு அவரோடு கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சாத்தான் நம்மை விழுங்கலாம்னு விசுவாச திருடலாம்னு பார்க்குறான். அவனுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவர் சாத்தானுக்கு விரோதமாய் நம் பட்சத்திலிருந்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். இது ரெண்டு விஷயமும் மத்தியஸ்தராக இருக்கிற கிறிஸ்துவின் பொறுப்பாக இருக்கு. நாம் பத்திரமா இருக்கிறோம், ஏதோ சபைக்கு வர்றோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம்னா ஏதோ நான் அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி மார்த்தட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் என்மேல் கரிசனையாய் விழிப்பாய் பொறுப்பாய் இருக்கிறாருன்னு அதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு நாம் தொடர்ந்து இப்போ சபை கூடிங்கிறது என்னன்னா, ஏதோ சபைக்கு வந்துட்டோம், கட்டடத்துக்கு வந்துட்டோம் இல்லை. நாம் சபையாய் கூடி கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிறது. நான் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பத்தை பாருங்க, அவைகளை உடுத்தி வைக்கிறேன்னா உங்களை உடுத்தி வைக்க மாட்டேனா? சொந்த குமாரனையே கொடுத்தனா உங்களை நடத்த மாட்டேனா? அப்படி குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காகவே உன்னை அழைச்சி மகிமைப்படுத்தி பரிசுத்தமாக்கி எல்லா காரியத்தையும் கொடுத்துருக்கிறேனே, இதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டானா? அப்படின்னாக்கா, இந்த புது உடன்படிக்கையை வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது, எல்லாத்தையும் பார்க்கும்போது, இது நம்ம ஜெயிச்சிட முடியுமா? இந்த மேலான சத்தியத்திற்கு நாம் பங்காளி தானா? இது நம்மளால் முடியுமா அப்படின்னு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, இது உன்னால் முடியாது, இது என்னால் முடியும், அதனால தான் என்னை எப்போதும் சார்ந்து கொண்டிரு அப்படின்னு சொல்ல ஆண்டவர் உண்டு பண்ணது தான் அந்த புது உடன்படிக்கை. ஏதோ நான் உன்னை செஞ்சுட்டு ஆண்டவரே நான் செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன், நீதிமான் அப்படிலாம் இல்லை. நான் செஞ்சு உன்னை நீதிமான ஆக்கியிருக்கிறேனே, அந்த நீதியிலே போர்த்தி கொண்டு நீ வா. அதுக்குள்ளே இருக்கிறது யாரு அப்படின்னா, நீ பாவி. அப்போஸ்தலன் பவுல் இயேசுவுக்கு அடுத்தது என்ன பாருங்க, என்னை கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு, என்ன மாதிரியா நோக்குங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லி செஞ்சு கடைசி காலங்களில் அவர் சொல்றது என்னன்னா, எல்லா மனுஷனுக்கும் நீ பிரதானமாக வெளிப்படுத்தி அகால பிறவி போன்ற எனக்கும் நீர் வெளிப்படப்ப நான் என்ன கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு மனசு கிறிஸ்துவோட இருதயத்தை புரிந்து கொள்ள அந்த ஒரு மனசை தேவன் நம்ம பக்கமாய் திருப்புறார். அதுதான் விசுவாச வாழ்க்கை, வேற எதுவுமே இல்லை. அதில் நம்ம கேட்டது போல அதில் என்னன்னா, நேர்மையாக இருந்தால் மாத்திரம் போதும். ஏதோ நம்ம ஜெயிச்சு பிறண்டு ஆண்டவரே நான் அப்படியே நெஞ்சை கிழிச்சிட்டு வரேன் அப்படிலாம் இல்லை. நீ ஆனஸ்டாக வந்தால் மட்டும் போதும், நான் பொறுப்படுத்துக்கிறவன்னு சொல்கிறாங்க ஆண்டவர். எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பலவீனத்தையும் பலத்தையும் புரிந்து கொண்டவனான். மனுஷன் ஒருவேளை புரிஞ்சிக்க மாட்டான், ஆனால் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆண்டவர். அப்படிதான் சொல்லி நம்மை பயப்படாத அப்படின்னு சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லும்படிக்கு இந்த கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பலத்திலே நாம் உண்மையாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரங்கள். ஏதோ நமக்குன்னு ஒரு சக்தி கொடுத்து இதில் நீ பறந்து வரல, கிருபை வட்டத்துக்குள்ளே இருக்கிறியா அப்படின்னா நான் எதிர்பார்க்கறத நீ சந்தோஷமா செஞ்சு முடிப்பேன்னு அர்த்தம். அது கொஞ்சமா இருக்கும், ஆனாலும் தேவனை அது திருப்திப்படுத்தும். இது நான் கேட்டேன், ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காரணும் அவசியமானா உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருதயத்தை தேவன் பார்க்கும்படிக்கு ஒவ்வொருவரும் கொண்டு வருகிற காணிக்கையை தேவன் உற்று பார்க்கிறார். அது காசு இல்லை, நம் மனசு தான். பரிபூர்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு திருப்தியாய் சந்தோஷமாய் அப்பாடா அப்படின்னு போகிற மனுஷன் இருக்கிறான். உள்ளதையும் தேவனத்துக்கு கொடுத்துட்டு விசுவாச பாதையிலே தேவன் நாளைக்கு பிழைப்பை கொடுப்பீங்க அப்படின்னு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு போறவன் இருக்கான். ஆண்டவரோட மனசு அவன் வேண்டியே போயிட்டு இருக்கு. 2 மனுஷன் போனாங்க, அவன் செய்கிற எல்லா நீதியையும் கொட்டி ஒரு மனுஷன் அது மேலே உட்காந்துக்கிட்டான். இவன் ஒரு மனுஷன் பாவியா இருக்கிற என் மேல் இரக்கமாயிருங்கன்னு மார்பிள் அடிச்சுக்கிட்டு அது உள்ளே மறைஞ்சிக்கிட்டான். கிறிஸ்து மறைஞ்சவனோடு கூட போயிட்டார். தேவன் அந்த புது உடன்படிக்கை ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறாருன்னா சாத்தானுக்கு விரோதமாக கேட்டோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. பரிசுத்த ஆவியினால் பிசாசை திரத்தின பவுலை பார்த்து ஒரு கூட்டம் வருது.
ஒரு 7 பேர் ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ஏசு பிசாசு பிடிச்சவங்களை திறத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிசாசு சொல்கிறான், பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யார் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பாஞ்சி சட்டையை கிழிச்சு அனுப்பிவிட்டார். ஏதோ யாரோ செய்கிறது போல, விசுவாசிகள் போல தேவனிடத்தில் போனோம்னா நிச்சயமாக ஆண்டவர் வந்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. அது யாருக்கு கிடைக்கும்னா பாவியாய் அப்படி போகிற இடத்துல கிடைக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரேன்னு ஆண்டவரை கையை பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு கிடைக்கும். இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க ஆசையாக இருக்கிற மனசுள்ளவங்களுக்கு கிடைக்கும். பாவியான மனுஷனே என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒன்று தெரியும்னு அப்படியே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று காட்டுறவங்கள்ட்ட அப்படியே அந்த அந்த ஆண்டவர் சொல்கிற அந்த ரட்சிப்பின் மகிமையை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நம்ம நடத்த விரும்புகிறாங்க. ஞானஸ்தானத்தை குறித்து கேட்டோம். ஞானஸ்தானத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு தேவன் வெளிப்படுத்தணும் காரியங்கள்லாம் ஞானஸ்தானம் எடுக்க ஒரு தகுதின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதை நான் காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நம்ம அடிக்க ஒரு தடவை கேட்டது தான். நம்ம சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் ஞாபகமாக இருந்துச்சு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கந்தக மந்திரியும் பிலிப்பும் ஒரு உரையாடல் நடக்குது. நமக்கு எல்லாம் தெரியும். 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? தண்ணி இருக்குது, எல்லாத்தையும் கேட்டேன், தண்ணி இருக்குது. ஏசாயா புஸ்தகத்தில் யாரை குறித்து வாசிக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக நான் கேட்டுட்டேன். தண்ணி இருக்குது, அந்த ஞானஸ்தானம் இருக்க தடை என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ பிலிப்பு சொல்கிறார், தடை ஒன்று இருக்குது. என்னன்னா, அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். ஞானஸ்தானம் எடுக்க என்னதான் தடை அப்படின்னா, நான் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு ஞானஸ்தானம் எடுத்துப்பேனா, நான் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் சரி பண்ணிட்டு அதெல்லாம் அதான் கேட்டோம். சாவர வரைக்கும் இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். அதனால வந்து நம்ம முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அந்த முழு இருதயத்தோடு என்னத்தை தான் நான் விசுவாசிக்கணும். அடுத்து என்ன போட்டுருவேன்னா, அப்பொழுது அவன் சொல்கிறான், அவனுடைய விசுவாசத்தை சொல்கிறான் மந்திரி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னா என்னன்னா, அவர் உன்னதத்தில் தெய்வமாக இருந்தவர் எனக்காய் ரத்தம் சிந்த பூமிக்கு மனுஷர் ரூபமாய் வெளிப்பட்டார். என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறார். எனக்கு அப்படி நான் விசுவாசிக்கும்படிக்கு சபையிலே ஒரு மூளைக்கல்லாய் அது பரிச்சிக்கப்பட்டதாய் விளையாடப்பட்டதாய் அவர் இருக்கிறார். அவரை பார்த்து அவர் மேல் கட்டப்படும்படிக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறார். வேற எதுவுமே இல்லை ஞானஸ்தானம் நடக்க. ஆண்டவர் எனக்காய் மரித்திருக்கிறார், அவனுக்காய் நான் பிழைப்பேன், நான் செத்து கிறிஸ்துவுக்காய் பிழைப்பேன் அப்படின்னு யார் அதை கண்டுக்க முடியும் அப்படின்னாக்கா, அவர் தேவனுடைய குமாரன்னு கண்டா மாத்திரம்தான். அப்படி முழு இருதயத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் மாத்திரம்தான் ஞானஸ்தானத்துக்கு ஒரே தகுதி. வேற எந்த வயசு ஒரு தகுதி இல்லை. ஏதோ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இது எனக்கு தகுதியா அப்படிலாம் இல்லை. கிறிஸ்து எனக்காய் மரித்திருக்கிறாரே, அதை நான் விசுவாசித்தேன்னா ஞானஸ்தானத்துக்கு அந்த ஒரு தகுதி தான் நமக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இதுவும் நான் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ செஞ்சாலும் பிரதானம் ஒன்று இருக்குது, நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். அந்த பிரதானம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் மேலே இருக்கிற எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம வாசித்து அப்படி வந்தோம்னா, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், மகிமை அப்படிங்கிறது அவருடையது, அது பூமியிலே கிடைக்கக்கூடாதது ஒன்று. மகிமை அப்படின்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு காரியங்கள் அது அவருடையது. அந்த மகிமையை மனுஷனுக்கு கொடுக்க மனுஷனுக்கு ஒரு அருகதையும் இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. நம்ம கேட்டோம்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்படி ஆண்டவர் எல்லா முழங்காலும் அப்படி முடங்கும்படிக்கு எல்லாத்தையும் செய்து முடித்த கிறிஸ்துவை எல்லா நாமத்துக்கு மேலாய் உயர்த்தும்படிக்கு, நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படிக்கு, அப்படி ஒரு விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டு பண்ணி நமக்கு ரட்சிப்பின் வழியை நாம் உணரும்படிக்கு நம்ம மனக்கண்களை தேவன் திறந்து விடுகிறார். திறந்து விடும்போது நம்ம அடைகிற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நான் இதற்கு தகுதி அல்ல, இதை எனக்கு தகுதிப்படுத்தின கிறிஸ்துவே நீரே உயர்ந்திருப்பதாக, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுவதாக, எல்லா துதிக்கும் கணத்திற்கும் நீரே மகிமை, அப்படிதான், வேற எதுவுமே இல்லை. இப்படி ரட்சிப்பின் அப்படி அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில்
அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. இதில் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். வந்து ஒரு உபத்திரவத்தை அடைந்தாரே, அந்த உபத்திரவம் பூரணப்படுத்தப்பட்ட உபத்திரவம். அவர் யாருக்கு அது நடக்குதுன்னா, ரட்சிப்பின் அதிபதி. அவரை அல்லாமல் வேற மனுஷனால, வேற காரியத்தினால மனுஷனை ரட்சிக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் அதிபதியை தன்னுடைய சொந்த குமாரனா இருந்த அவரை கேட்டது போல, எல்லாவற்றையும் அறிந்த போது, நான் பக்கத்துல தான் இருந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் அவர் அப்படின்னு சொன்ன கிறிஸ்து 100% தெய்வமாய் இருந்தவர் 100% மாம்சமாய் அப்படி வந்து நமக்கு ஒரு சிருஷ்டாங்கமாய், நமக்கு ஒரு மாதிரியாய் வைக்க அவர் இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வரும்போது ஏதோ ஒரு காரியத்தை அனுபவிச்சு சிலுவையை சுமந்து அப்படி வந்துருங்க அப்படிலாம் இல்லை. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தின் மூலியமாய் பூரணப்படுத்துகிறதுனா, பூரணம்னா முழுமை. அது இயேசுவுக்கு பூமியில என்ன கிடைச்சிது அப்படின்னா, அந்த உபத்திரவத்துல ஒரு முழுமை கிடைச்சிது. அந்த முழுமை கிடைக்கலன்னா அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த முழுமை கிடைக்கலன்னா சமாரிய ஸ்திரியை தேடி ஆண்டவர் போயிருக்க மாட்டாங்க. போன சீசர்கள் நீங்க சாப்பிட்டீங்களான்னா ஒரு சாப்பிட்டுருப்பார் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனம். கேட்டோம்ல, சாத்தானோட ஆண்டவர் உரையாடுறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது என்ன பிழைப்பான்னா, சோறு வாயில் வந்துடல, விசுவாசத்தினால் பிழைப்பான். எல்லாத்தையும் பாரு, உடுத்துறேனே, உனக்கு தான் தெரியுமே. இதை மனுஷருக்கு வெளிப்படுத்து, ஒரு சில காரியத்தை வெளிப்படுத்து. லாசர் செத்த போது ஆண்டவர் வெயிட் பண்றாங்க. வந்து காரியங்கள் செஞ்சாலும் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு ஆண்டவர் வெயிட் பண்றாங்க. நீர் எனக்கு செவி கொடுக்கிறீங்கிறத பார்க்கணும். எதுக்காக நீங்க பூமியில அனுப்புனீங்க? இதுல இருந்து ஒன்று உண்டாக்க முடியுமா? அவளுக்கு வல்லமை உண்டுன்னு, மனுஷகுமாரன் வல்லமை உண்டுன்னு மனுஷர்கள் நம்ப மறுக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த சீசர்களா இருக்கிற என் பிள்ளைகளாவது நம்பணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி வெயிட் பண்ணி ஒரு காரியத்தை நமக்குள்ளே துவக்க விரும்புகிறார். ஏதோ போட்டு குழப்பறதுக்கு அல்ல. அப்படி குழப்பிருந்தாக்கா ஒரு காரியம் நிறைவாக இருக்காது. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை நடத்த விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா நம்ம 50ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை நல்ல வார்த்தையை கேட்டோம். தேவன் எதற்காய் பூமிக்கு வந்தார், நம்ம எதற்காய் தெரிந்து கொண்டார். அதே டிக்டோவா ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. நம்ம அடிக்க ஒரு தடவை படிச்சது தான். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய காரியங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆண்டவர் மத்தேயுல வாசிக்கிறோம், அவர் புஸ்தகத்தை எடுத்து திறந்து வாசித்து உட்காரும் போது கிருபையுள்ள வார்த்தைகள் அவர்களிருந்து புறப்பட்டதுன்னு அநேக பேர் விசுவாசிகளார்கள். கிருபை நிறைந்த வாழ்க்கை அப்படின்னாக்கா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. புது உடன்படிக்கை உனக்குள்ளே துவக்கினவர் நான் பார்த்துக் கொள்வேன். நீ விசுவாசித்தல் மாத்திரம் போதும். ஏன் நீ விசுவாசிக்கணும் அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி நான் செஞ்சு முடிச்சுட்டேன். புதுசாக உனக்காக ஒன்று செய்ய போகிறதில்ல. அதான் நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு கேட்க வேண்டியது. நீ விசுவாசி, நான் என்னோட வழிகளை நீ விசுவாசி, அவ்வளோதான். ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட விதங்களை கூறவும் சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பை நான் காட்ட தான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டுத நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், பாவத்தினால் அப்படி வஞ்சிக்கப்பட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு ஆறுதலாய் வந்திருக்கிறேன். இந்த சனி பயிற்சி நடந்துச்சு, பிரதர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். நான் வரும்போது அதில் வரும்பொழுது ஒரு சில கவுண்டர் போட்டிருக்காங்க. அவங்க நம்பி இருக்கிற தேவனை தரிசிக்க, அதான் கடவுளை தரிசிக்க 5 ரூபா டிக்கெட்டு இருக்குது, 500 ரூபா டிக்கெட்டு இருக்குது, 5000 ரூபா டிக்கெட்டு இருக்குது. எதில் வேணாலும் போய் தேவனை அப்படி தரிசிச்சுட்டு வரலாம். ஒருவேளை என்னோட கர்மத்தை போக்கிட்டீங்க, என்னுடைய பாவத்தை போக்கிட்டீங்க அப்படின்னு தரிசிட்டு வரலாம். இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏதோ ராசியில் எனக்கு இப்படி இதாகுது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு செய்யலாம். நான் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு திரும்பி போகும்போது அந்த வழியாக தான் போகிறேன். எனக்கு கடவுள் ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க. உன்னோட எல்லா கர்மத்தையும் எல்லா பாவத்தையும் நான் நீக்கினேனே, அதுக்கு நீ என்ன விலை கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க. 5 ரூபாயா, இல்லை 500 ரூபா கவுண்டரா, இல்லை 5000 கவுண்டரா? எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படி நம்பி இருந்த எல்லாத்தையும்
இலவசமாய் ரட்சிப்பை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னேன். நீ நன்றியா மாத்திரம் இருந்துரு, என்னுடைய இருதயத்தை மாத்திரம் நீ புரிஞ்சிக்க, அதை தான் சொல்ல நான் வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்றேன். என்னுடைய அனுக்கிரக வருஷம் ஒன்று வருது, அங்கே நீ ஏமாந்துடக்கூடாது, அதுக்கு நீ ஆயத்தமாகபடி என்னுடைய கையை பிடிச்சிட்டே நீ நடந்து வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை எப்படி நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சியோனிலே வந்து ஒரு மனுஷன் துயரப்படக்கூடாது, அப்படி அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படிக்கு தான் ஒருவரை கவனிக்கணும், ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க நற்சீர் அடையணும். அதுதான் சபை. ஒரு ஃபேமிலியை பார்த்துச்சா கடவுளுக்கு நம்மளை கூட கடந்து போகிறாங்க, ஆனாலும் விசுவாசித்து தேவனுடைய மகிமை எப்படி நல்லபடியாக ஆக்குறாங்க, அவங்கள நாம் பார்த்து நம்ம மாற்றிக்கணும்னு ஒரு சில சிஸ்டாங்கமாய் ஒரு சில காரியங்களை நம்ம கடந்து போகிற வாழ்க்கையிலே ஆண்டவர் மாதிரியாய் வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மாதிரி கிறிஸ்து தான், ஆனாலும் நம்ம விசுவாசத்திலே உந்துப்படும்படிக்கு அவங்கள போல இல்லாத இருந்தாலும் அவங்களோட விசுவாசம் நமக்கு பயன்படுத்தினா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, ஒரு சில குடும்பத்தை ஒரு சில காரியம் மாதிரியா இல்லை. அது தேவனுடைய கிருபையினால் உண்டா இருக்கு, அப்படிதான் இருக்கு. அப்படி துயர்த்தப்பட்ட சீர்பருக்கு அவருக்கு சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தம். சாம்பல்னா தொடச்சி போடுற அழுக்கு, அது ஒன்றுக்கும் உதாது, அது கொளுத்தி அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சாம்பல் தூக்கி கொட்டிடுவாங்க, அவ்வளோதான், வேற எதுக்கும் இதாகாது. ஆனால் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய மகிமைன்னு அர்த்தம். துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலம். துயரம் எப்போதும் அழுகை, பாவத்தின் வஞ்சனையில் கடமைப்பட்டு அப்படியே இருதயத்தை பார்த்து அப்படியே துக்கப்பட்டு துயரப்பட்டு அப்படியே இருக்கிறது. ஒருவேளை அப்படி இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை நானே நீதிமானாகி இந்த மனுஷன் வந்தான்ல, நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு வர்றது, அந்த காரியங்கள் அதெல்லாம் துயரமான விஷயம். அதுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். மனுஷன் பார்ப்பான், ஒருவேளை ஏலியோட பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இவனா இருக்குமா அவனா இருக்குமா அவனா இருக்குமா, இல்லை மறைக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிட்டுருவாங்க. அவன் வந்து ஒன்றுமே தெரியாதமே நிற்கிறான், அவன் தலையிலே ஊற்றி அபிஷேகம் பண்ண, அவன் அப்பாவுடைய காரியங்களிலே பொறுப்பாக இருக்கிறவன் சொல்கிறான். அப்படிதான் சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுறாங்க. அவன் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறான். அப்படி துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவினுக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார் ஆண்டவர். துதியின் உடையின்னா அவருடைய நீதி. ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னாக்கா அவரை துதிக்க தான். ஆண்டவரே, நான் நல்ல ஆண்டவரே, நீர் உம்மளை கிருபையினால் உம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை அப்படி கொடுத்து உபத்திரத்தின் வழியாய் பூர்ணப்படுத்தி என்னை அப்படி இந்த பாதையிலே ஜீவ வழியை அடையும்படிக்கு என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, நீரே பாத்திரர் என்று சொல்லி அவர் பக்கமாய் விழும்படிக்கு தேவன் அப்படித்தான் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தல வாசிக்க ஒரு கூட்டம் நிற்பாங்க. அவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்திலே தங்கள் வாழ்க்கையை தொய்த்து அப்படி வெளுத்தவர்கள். ரத்தமாக இருந்த எல்லா காரியத்தையும் வெண்மையாக்கி அவர் பக்கத்தில் நின்று அவரை துதிப்பாங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நம்ம யார் ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, கர்த்தர் அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள், அதாவது அவருடைய நீதியினால் போத்தப்பட்டு நாம் வளர்ந்து அவரை போல் மாறுகிற ஒரு கன்றுகளாய், ஒரு மரமாய், கொடியிலே இணைந்திருக்கிற ஒரு செடியாய், அப்படி செடியிலே இணைந்திருக்கிற ஒரு கொடியாய் தேவன் அப்படி நம்மை பயன்படுத்துவார்னு என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை இருக்கு.